ஒரு வேத வசனத்தை பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி அழகாய் சொன்னார், தேவ வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்றார். என்ன அழகா சொல்றாரு பாருங்க எரேமியா தீர்க்கதரிசி, தேவ வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் அதில் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? வாசித்து பாருங்க. அதற்கு எரேமியா உம்மை ஒப்புக்கொடார்கள், நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடும், அப்பொழுது உமக்கு நன்மையாயிருக்கும். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்துட்டா உங்களுக்கு அது நன்மையா இருக்கும், பாக்கியமா இருக்கும். படிங்க. உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். பாருங்க என்ன தெரியும் சொல்ற, உன் ஆத்துமா பிழைக்கும். உன் ஆத்துமாவை காத்துக்கொள்ளனா உன் நடைய கவனிக்கணுமா, அப்ப உன் ஆத்துமா காக்கப்படும். இங்க சொல்றாரு, அவருடைய வார்த்தையை செம்மையும் உண்மையுமா கேட்டு நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய ஆத்துமா பிழைக்குமா. அல்லேலூயா. பாருங்க, சிதேக்கியா ராஜா போய் அவரிடத்தில் புலம்பி ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது அதற்கு பதில் வார்த்தையாக எரேமியா தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். என்ன சொன்னார் வாசிங்களே. அதற்கு எரேமியா உம்மை ஒப்புக்கொடார்கள். உன்னை எந்த பிரச்சனைக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. நான் உம்மிடத்தில் சொல்லுகிற, நான் உன்கிட்ட சொல்ற வார்த்தையை மாத்திரம் கேளு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடும், அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நீ செவி கொடு, அப்பொழுது உமக்கு நன்மையா இருக்கும். உங்களுக்கு அது நன்மையா இருக்குமா? இவ்வளவு நேரம் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? வாக்கு தத்தம் நிறைவேற, வாக்கு தத்தங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க என்ன செய்யணும்? அடுத்த லைன் படிங்க. உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். பாருங்க, உங்களுடைய ஆத்துமாக்கள் பிழைக்கும். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வாக்கு தத்தம் நிறைவேறலையா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. குழந்தை பாக்கியம் இல்லையா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இன்னும் உங்க வீட்டுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரலையா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இதெல்லாம் நீங்க கேட்கும் போது, உங்க இருதயமாகிய பலகையை எழுதும் போது, நீங்கள் அதன் பிரகாரம் நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே எழுதப்பட்டிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் வாக்கு தத்தங்களும் நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாருங்க? நிறைவேற்றுகிறதிலே வல்லவர். உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதத்திலே தெளிவும் கரையுமாய் எழுதப்பட்டது. அதைதான் உங்களிடத்தில் சொல்லுகிறார். நான் வாக்கு கொடுத்துட்டேன், இன்னும் வாக்கு தத்தம் நிறைவேறாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீ இன்னும் சரியான முறையில கர்த்தரிடத்துல நெருங்கல, இன்னும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கல, கர்த்தருடைய வழியில நடக்கல, கட்டளைகளை காத்துக்கொள்ளல, பிரமாணத்தை காத்துக்கொள்ளல, அந்த வாக்கு தத்தத்துக்காக நீ உபவாசம் இருக்கல, அந்த வாக்கு தத்தத்துக்காக நீ ஜெபிக்கல, அந்த வாக்கு தத்துக்காக ஒவ்வொரு நாளும் நீ முழங்கால உட்கார்ந்து பரத்துக்கு நேரம் கண்களை ஏறெடுத்து பார்க்கல, அதனால வாக்கு தத்தம் நிறைவேறல. அல்லேலூயா.